அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நீங்கள் எங்கே தோல்வி அடைந்துள்ளீர்கள் என்று உங்களால் உணர முடியுதா? உணரத் தெரிகின்றதா? அதை அனுமானிக்க முடிகிறதா? இல்லை அதை கணக்கிட முடியுதா? இல்லை. இதெல்லாம் தெரியாமல் எனக்கு கிடைக்கல, என்னை புரிஞ்சுக்கல, எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு போராடிட்டு தான் இருக்கிறோம் லைஃப் எண்டு வரைக்கும், பிறந்ததுலேருந்து. அப்போது ஒரு சாதாரண ஒரு சளி காய்ச்சல் ஆகட்டும், சுகர் பிபி ஆகட்டும், எல்லா வித நோய்களுக்கும் ஆகட்டும், அதை அளவீடுன்னு ஒன்று இருக்குது, கணக்கீடுன்னு ஒன்று இருக்குது. அதை மெஷர் பண்ணி தான் அதுக்கு மெடிசன் எழுதுகிறாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எங்கே மெஷர் பண்ணுறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும்னு ஒரு கேட்டகரியில் செயல்படுறோம், இன்னொன்று எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவசியம் இல்லைன்னு சொல்லி விலகி போகிறோம். இது ரெண்டுமே முறைப்படுத்தணும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை சிக்கலாக மட்டும்தான் இருக்கும். மற்றவர்களை பார்த்து இவர்களெல்லாம் நல்லா இருக்கிறார்கள், ஒன்றும் இல்லாதவங்க நல்லா இருக்காங்க, எல்லாம் இருந்து நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு வேதனைப்படக்கூடிய நிலைக்கு உங்களை தள்ளி விட்டுருது. அப்போ உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் இதை அளவிட்டு கணக்கிட்டு முறைப்படுத்த தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களை முறைப்படுத்த, வழிப்படுத்த, தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தி வளர்ச்சிக்கான வழிகளை உருவாக்க எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் நீங்கள் தடைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு விளம்பரத்தை உருவாக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா 90% மக்கள் பார்க்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் 10% மக்கள் பார்ப்பாங்க. அந்த 10% மக்களில் 1% பர்ச்சேஸ்க்கு வருவாங்க, பொருட்களை வாங்க. அந்த 1% மற்றவர்களிடத்தில் சொல்லி மற்றவர்கள் வருவார்கள். இப்படி 10% வெற்றியை கொடுக்கும். அப்போது உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய ஆதங்கங்களை, உங்களுடைய வேதனைகளை 90% யாரிடத்திலும் சொல்லாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. அப்போ 1% சொன்னால் கிடைக்குமா? 10% கிடைக்குமானா அவரவர்களின் அறிவின் படிவின்படி அவங்க பழக்கத்தின்படி எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஏன்னா உங்கள் பிரச்சனை வேறு, அவங்களுடைய அனுபவம் வேறு. அப்போ உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தகுந்த மென்டார்ஷிப் எடுத்து உங்களை நீங்கள் வளர்த்தி கொண்டால் உங்களை பிரச்சனை தீரும். பிரச்சனை கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை தீராது. அப்போ அந்த பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து அதற்கான வழிமுறைகளை உருவாக்கினால் நீங்கள் ஜெயிக்க முடியும். பிரச்சனையை நினச்சிக்கிட்டு பிரச்சனையோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் மனசு விரும்பும். ஆனால் வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்ல தான் எம்எஸ்கே மென்டார்ஷிப் உங்களுக்கு உதவியாக இருக்குது. தன்னைத்தானே வருத்திக்கிறது எப்படின்னு தெரியுமா? எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்கள பற்றி ஓவராக அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறது, என்னன்னே தெரியல ஆனால் ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்கள பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம தண்ணி குடிக்க போனால் தண்ணி குடிச்சியான்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மைண்டுக்காக திங்க் பண்ணிக்கிட்டே அவங்கள மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவிங்கிற பேரில் ஓடி செய்கிறது. யாராவது பேசிட்டாங்கன்னா ஆர்வமாக பேசிட்டு அதை கேட்டுக்கிட்டு ஐடியா கொடுத்துட்றது. இதெல்லாம் தான் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறது. இதிலிருந்து மீண்டு வராதனால தான் குற்ற உணர்வுன்னு சொல்கிறதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறீங்க. அப்போது உங்ககிட்ட பிரச்சனையா, மற்றவங்கக்கிட்ட பிரச்சனையா என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? இதுக்கு தான் உளவியல் விழிப்புணர்வாக நாங்கள் கொடுத்துட்டு வரோம். உங்களை நீங்கள் தயார் பண்ணால் தான் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். அதற்கான உளவியல் வழிகாட்டுதல் தான் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.